வாசலை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். ஆதியாகமும் 26வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலன் கொடுத்து உங்களை உயர்த்த போகிறார். நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்களா? அல்லது ஏமாந்து போயிருக்கிறீங்களா? அல்லது உங்க இருதயம் மனக்லேசத்தோடு தவித்து கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவர் உங்க கண்ணீரை பார்க்கிறார், உங்களுடைய கவலையை பார்க்கிறார். உங்களுடைய சோர்வுகளை மாற்றுகிற தேவன் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் ஜபத்திலே விதைத்த விதைகள் ஒன்று வீணாய் போவதே இல்லை. அது 100 மடங்கு பலனை உங்களுக்கு கொடுக்க போகிறது. 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். உங்களுடைய தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். இன்றைக்கு நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு தேவனை சார்ந்து விதைத்த விதைகள், பிரயாசப்பட்டு வசனத்தை கேட்டு விதைத்த விதைகள் ஒரு நாள் வீணாய் போவதே இல்லை. உங்க விதையை ஆசீர்வதிக்கிற தேவன், உங்களுடைய விதையிலே அற்புதத்தை செய்கிற தேவன் உங்களுடைய தலையை உயர்த்த போகிறார். எத்தனை தூசணங்கள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை மன முறிவுகள், எத்தனை துன்பங்கள் மத்தியில் நீங்கள் கண்ணீரோடு ஜபத்தில் விதைத்திருப்பீர்கள். தேவனை நம்பி விதைத்திருப்பீர்கள். தேவனை சார்ந்து காத்திருந்து நம்பிக்கையோடு விதைத்திருப்பீர்கள். அதற்கெல்லாம் ஆண்டவர் பலனை கொடுக்க போகிறார். உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கைவிடப்படுவதில்லை. இன்றைக்கு எத்தனை மனிதர்கள் உங்கள் மேல் பொறாமைப்பட்டிருப்பார்கள், உங்களை தூசித்திருப்பார்கள், உங்களை அவமானப்படுத்தி இருப்பார்கள், உங்களுக்கு விரோதமாய் பல வார்த்தைகளை பேசி உங்களை நிந்தித்திருப்பார்கள். ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேல் இரக்கம் உள்ளவராய், உங்கள் மேல் தயவுள்ளவராய், உங்கள் மேல் அன்பு உள்ளவராய் இருந்து உங்க விதையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். சொந்து போகாதீங்க. 100 மடங்கு பலனை நீங்க பெற போறீங்க. யார் உங்களை தூசித்தாரோ அதே மனுஷன் கண்கள் முன்பாக, எந்த மனிதன் உன்னை தூக்கி எறிந்தானோ, எந்த மனிதன் உன்னை ஏமாற்றினானோ, எந்த மனிதன் உன்னை அழ வைத்தானோ, எந்த மனுஷன் உன் மனசை புண்படுத்தினானோ அதே மனித கண்கள் பார்க்கும்படியாக 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்று வளர்ந்து உயர்ந்து நிற்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். உங்க நம்பிக்கை வீணாய் போவதில்லை, உங்க ஜபம் வீணாய் போவதில்லை. அது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை, கேட்டதான வசனத்தின் மூலமாய் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். தவிப்புகள் மாறட்டும், சஞ்சலங்கள் மாறட்டும், வருத்தங்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், அற்புதங்கள் நடப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.